என்ன ஆச்சு திடீர்னு ஏன் அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம்? ரொம்ப நாள் பிளான் இருந்துச்சு அரசியல் போகணும்னு. ஆனால் நம்ம போனால் அந்த கட்சி வந்து ஒரு எதனால அதிமுக எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். அதில் போனால் டிஎம்கே போனாலும் எனக்கு அண்ணன் முத்துராமலிங்க அண்ணன் எங்கள் ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப நெருக்கம். அதிமுக வர்றதுக்கான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனு இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு முன்ன பின்னா எல்லாம் கேள்வி எழும்பும். எல்லாமே எதிர்பார்த்தது. ஏன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த மாதிரி இருக்குது. அரசியல் புரிதல் எனக்கு ஒரு எதிர்ப்பு வரும். ஏன்னா நம்ம இதுக்கு கொஞ்சம் அகேன்ஸ்டாக அந்த டைமில் நம்ம என்னன்னா நம்ம போய் சேர்ந்தனால அகேன்ஸ்ட் சொல்கிறேன். நான் அப்போ ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் இவர் போனால் நல்ல விஷயங்கள்லாம் இப்போ யார் எடுத்து சொல்கிறது? நான் எதிர்பார்த்தது தான். திட்டுவாங்க எல்லாமே எதிர்பார்த்தது தான். பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு நெகட்டிவாக தானே எனக்கு பரவாயில்ல. அதெல்லாம் எனக்கு ஏன்னா நம்ம வந்து எதுவும் தப்பாக பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து கட்சி ஒரு சார்ந்த ஒரு கட்சிக்குள்ள வந்துட்டு என்னை திட்டுறாங்க. ஆனால் என் மேலே ஒரு மரியாதை வந்து எப்போவுமே உங்களுக்கு குறைவிட மாட்டேன். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நான் வந்து அவங்களை எதுவுமே தப்பாக பேசிக்க மாட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன் இணைத்துக் கொண்டு கழகத்துக்கு வலு சேர்க்க தூணாக விளங்க வருகின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு KPM ராஜா நகேந்திர சேதுபதி அவர்களே. வணக்கம் சகோ. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன ஆச்சு திடீர்னு ஏன் அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம்? ரொம்ப நாள் பிளான் இருந்துச்சு அரசியல் போகணும்னு. ஆனால் நம்ம போனால் அந்த கட்சி வந்து ஒரு நல்ல திடமான கட்சியாக இருக்கணும், நல்ல பேர் சொல்கிற கட்சியாக இருக்கணும் தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் ஐயாவே நம்மளை ஒரு கூப்பிட்டு சொல்லும் போது கண்டிப்பாக இங்கே அதை மறுக்க முடியலனால. இவ்வளவு சின்ன வயசுல அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்க. ஒரு 29 வயது இருக்கும் உங்களுக்கு. 29 வயதுக்குள்ள அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்க. சொல்லிட்டு இருந்தீங்க எப்படி இருந்தாலும் அரசியலுக்குள்ள வர்றதுதான், இது வந்து கொஞ்சம் அவசரமா வர. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு 3 வருஷமா நான் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். ஆனா என்னால நான் பண்ற விஷயங்கள்லாம் இன்னமும் அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுமா எனக்கு தெரியல. இது வந்து ஒரு பேஸா தான் வச்சிருக்கேன். அரசியலுங்கிற ஒரு பேஸா வச்சுட்டு நம்ம எப்பவும் பண்றதை நம்ம எப்பவுமே மக்களுக்கு பண்ணுவோம். அதுதான் நம்ம பணி மக்கள் பணி தான். அதுதான் எங்க குடும்பத்தோட வழக்கமே. அதுதான் எங்க தாத்தா மக்களுக்காண்டி தான் இருக்காங்க. முன்னோர்கள் ஃபுல்லாவே மக்களுக்காண்டி தான் இருக்காங்க. அந்த வகையில் எனக்கும் இணைஞ்சது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். எதனால அதிமுக? எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். அதில் போனால் டிஎம்கே போனாலும் எனக்கு அண்ணன் முத்துராமலிங்க அண்ணன் எங்கள் ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப நெருக்கம். எல்லாமே எந்த கட்சி போனாலுமே எனக்கு அந்த அப்படின்னு இல்லை, எல்லாமே ரொம்ப நெருக்கமானவங்க தான். அதிமுக வர்றதுக்கான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனு எடப்பாடியார் அவங்களோட. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்கள்லேருந்து ஒரு சாதாரண ஒரு கிளை செயலாளர்லேருந்து இந்த ஒரு பொதுச் செயலாளர் அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க பெரிய உழைப்பு. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு சாமியோட மக்களோட அவங்களோட எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஒரு சின்ன ஊர் எடுத்துட்டாலே அதில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இத்தனை வருஷங்கள் தாக்கு பிடிச்சி இவ்வளவோ பிரச்சனை பார்த்துருக்கலாம். இன்னும் ஒரு சஸ்டைனபிலிட்டி காமிச்சு நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு முன்னுதாரணமாக இருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த காலத்தில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலைகள் பண்ணுறதுலாம் ராமநாதபுரம் சுற்றி நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு எதுவுமே இது இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு எடப்பாடியார் அவங்க பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா குடிமராமப்புன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் கொண்டு வந்து இங்கே வந்து பல ஏரிகள் குட்டைகள்லாம் தோண்டி இன்ன வரையுமே எங்களுக்கு வந்து அந்த தண்ணி பஞ்சம் வந்து ரொம்ப ரிடக்ஷன் ஆகி இன்ன வரையுமே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எங்கள் ஊரே ரொம்ப செழிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, விவசாயம் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ராமநாதபுரத்தில். நானும் விவசாயம் பார்த்ததில்லை, ரொம்ப அபூர்வம் தான். ஒரு சில பல ஏரியாவில் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய ஏரியாவில் எனக்கு கண்கூட நான் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து ராமநாதபுரத்துக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம். இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? மக்கள்கிட்ட அந்த ஒரு எண்ணம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப ராமநாதபுரத்துல இன்னொன்னு ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, அவங்க பீரியட்ல தான் நம்ம ராமநாதபுரத்துல தான் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், நம்ம கல்லூரிலாம் வந்துச்சு, மெடிக்கல் கல்லூரிலாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கல்லூரிக்கு வந்து எங்கெங்கோ போவோம். இப்போ வந்து அது மூலியமா ராமநாடுக்கே ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ் வைத்து ஒரு பெரிய growth இருக்கு. நிறைய மாணவர்கள் அதனால ஒரு பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா
பள்ளி மாணவர்களுக்கு 7.5% பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க நீட்ல இது பண்றதுக்கு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த இயர்ல பாத்தீங்கன்னா 622 பசங்க தேர்ச்சியா இருக்காங்க. நம்ம நீட் இதுல கவர்மெண்ட் இதெல்லாம் அவங்க பீரியட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவங்க ஆரம்பிச்ச கட்சியில அம்மா இத்தனை வருஷமா செயல்பட்டு இப்ப இவர் சீரசிறப்பமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பெரிய விஷயம். அதெல்லாம் இதெல்லாம் தான் வந்து தோணுச்சு இல்லையா? ஒரு சரி ஓகே அதிமுக எனக்கு மெயினா தோணுனதே பாத்தீங்கன்னா ஒரு எங்க பள்ளியிலேயே நிறைய மாணவர்கள் தேர்ச்சியா இருக்காங்க. எங்க பள்ளியிலேயே இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அதுலயே நிறைய மாணவர்கள் தேர்ச்சியா இருக்காங்க. அது மட்டும் இல்ல இங்க ராமநாதபுரத்துல அந்த குடிமராமத்து பண்ணதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு நாங்களே அந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள போய் தூர் வர்றது நாங்க அந்த யங்ஸ்டரா இருக்கும் நானே பண்ணியிருக்கேன். கூப்பிடுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் ராஜா வந்து பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அதெல்லாம் அப்பவே எங்களுக்கு அந்த உணர்ச்சி இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாமானிய மக்கள்ல இருந்து வந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா நம்மளும் பாத்தீங்கன்னா அங்கிட்ட நிறைய ஊர்ல விவசாயம்லாம் பண்றோம். அந்த விவசாயோட கஷ்டம் பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். அவருமே கூட ஒரு முதல்வரா இருந்தோம் அப்படிங்கிறதையும் தாண்டி அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு பெருமை மிகுந்த ஒரு விவசாயி. அது வந்து எல்லாரோட விவசாயிக்குமே ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ இன்னொரு பக்கம் எப்படின்னா ராமநாடு வந்து எல்லா மதத்தினரும், அதாவது இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் கலந்த வாழக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்க இங்க நிறைய பேரு. அதுல வந்து குறிப்பா அதிமுக வந்து பாஜகவோட இருக்கிறதுனால அந்த முரண்பாடு இருக்கும் இல்லையா? யோசிக்கிறாங்களா? கண்டிப்பா முரண்பாடு. அது அவங்களோட புரிதல் தான். அது இப்ப என்னெல்லாம் எடுத்துக்கிட்டா எங்களுக்கு நான் படிச்சது முஸ்லீம் கல்லூரி தான் படித்தேன். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டின் ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போவுமே நான் வளர்ந்த விதத்தில் நான் வந்து படித்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் வந்து ஒற்றுமையாக நானே பல ஃபங்க்ஷன் போயிருக்கேன். எனக்கு வந்து எல்லாரும் ஒரே இது தான், அவங்க வீட்டில் சாப்பிட்ருவோம். எனக்கு அதெல்லாம் பெரிய வித்தியாசம் தெரியல. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது அவங்க எடுத்துக்கிட்ட மைண்ட் செட்டை தான். இப்போ ரீசெண்டாக அவங்க ஐயாவை பார்க்க அழைப்பு வந்துச்சு, நான் போய் பார்த்துருந்தேன். அப்போ வந்து அவரே என்கிட்ட கேட்டார். அவரே என்கிட்ட சொன்னார், உங்கள் ஊரில் எப்படி முஸ்லீம்ஸ் எல்லாமே எப்படி நல்லா பழகுறாங்க அப்படின்னா கேட்டார். எங்கள் ஊரில் எங்களுக்கு அதுதான் எங்கள் ராஜ குடும்பத்தில் இங்கே ராஜ குடும்பம் இல்லை, பொதுவாகவே மக்கள் வந்து முஸ்லீம்ஸ் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க. இது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது, இதெல்லாம் பல ஆயிரம் வருஷமாக இந்த வந்து ஒரு சம்பத்தியமாக இருக்குது அப்படி நான் பேசிட்டு இருந்தப்ப அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி நானும் முஸ்லீமும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கோம். 2021 பார்த்தீங்கன்னா 6 கோடியா இருந்துச்சு உங்க மானியம் இதுக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு, நான் ஒரு 10 கோடியா உயர்த்தி கொடுத்தேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப முஸ்லீம் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. இப்பயும் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப நிகழ்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது உள்பூசல்ல வேணா இப்படி ஒரு பின்பம் இருக்கலாமே தவிர அவங்க மைண்ட் செட்ல வந்து இதான் வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஆளு, ரொம்ப நீங்க நான் இப்படி பேசுறேன்னா அந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் ரொம்ப சின்ன பையன் தான், அவருக்கு அவர் வயசு இருக்கும், என்கிட்ட அந்த மாதிரி ஷேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதான் இருந்தாலும் ஒரு இது இருக்கும்ல, ஒரு அதிகாரத்துக்கு போனா அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நான் பார்த்தது இல்லை. அந்த விஷயத்துல நான் குறைய சொல்ல முடியாது அவரை. உங்களுக்கு பர்சனலா ஒரு விஷயம் அவர்கிட்ட பிடிச்ச அந்த 4 ஆண்டு ஆட்சியில வந்து இத அவர் பண்ணாரு, இதுக்காகவே வந்து அவரை நம்ம லைக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரினா ஏதாவது ஒரு விஷயம்? அவர் பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்துச்சு, அவர் பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா கொரோனா வந்துச்சு, எல்லாமே புதுசு. அப்ப வந்து எல்லாமே யாருக்குமே அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு விஷயம். அது அவங்க ஹேண்டில் பண்ண விதமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா அதை பத்தி நமக்கு ஐடியா இல்லாத டைம்லயே நம்மளுக்கு வந்து மாஸ்க் கொடுத்து அதோட ப்ரிகாஷன்ஸ்லாம் கரெக்டா பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, கண்டிப்பா எல்லாமே சேர்ந்து பண்ணாங்க. அப்பவே இந்த 144 நம்ம ஊர்ல 144 போடுவாங்க ஊரடங்கு சுட்டோம்னா, அப்பப்ப ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல அவ்வளோ இருக்கும். ஆனா நான் பார்த்த 144லயே அவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா 144 வந்து நான் இங்கேயும் அந்த இடத்துல நம்ம பார்த்த அந்த அப்ப 144 போட்டதுல நம்மளோட வீட்டோட பாண்டிங் நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எக்கனாமிக் கிரைசஸ் இருக்கும், சாமானியர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிசினஸ் அடியா இருக்கும், எல்லாருக்குமே கஷ்டம் தான். அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு வாழ்றதுக்கே ஒரு உத்வேகம் கொடுத்த டைம்ல அந்த இடத்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸை பக்காவா எல்லாம் பண்ணாங்க. அத்திக்கடவு அவினாசி அவங்க சிறப்பா பண்ணி முடிச்சாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். அதே மாதிரி தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறைன்னு ஒரு விஷயமே இவங்க பீரியட்ல தான் வந்துச்சு. அதெல்லாம் அதனால மறக்க முடியாது. தொடர்ந்து நிறைய விஷயம் நீங்க நிறைய லைக் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் வந்து இவர் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. 4 வருஷத்துல மக்களுக்காக செஞ்சிருக்காரு அப்படிங்கறதுனாலதான் அதிமுக. கண்டிப்பா. ஆனா ஒரு பெரிய பிளாக் மார்க் இருக்கு, அதுவும் இந்த பகுதியில ராமநாதபுரம், மதுரை இந்த மாதிரி பகுதியில வந்து பிளாக் மார்க் இருக்கு. என்னன்னா
வன்னியர்களுக்கு அந்த 10.5 உள் இடஒதுக்கீடு கண்டிப்பா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நானும் அந்த வயசு இருந்துச்சு, நானும் அந்த ஏஜ்ல இருக்கும்போது எனக்குமே ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து அதோட புரிதல் எனக்கு இல்லை, அரசியல் புரிதல் எனக்கு அந்த அளவு இல்லை. அப்போ வந்து அதை வந்து சரியா எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டாங்களோ, அது பெருசா வாய்ப்பு இல்லையோன்னு நெருக்கடியில கொடுத்துருப்பாங்க. நான் விட்டுட்டேன், பெருசா தெரியல. இப்போ நினைச்ச பக்கம் அது வந்து ரத்தாயிருச்சு. நம்ம வந்து அதையே பத்தி நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. அதுவும் அது முடிஞ்சு போன விஷயம். அது மறுபடியும் இப்போ 20% ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நல்ல விதமாக நடக்கும். மக்கள் பார்த்தீங்கன்னா அதை மறந்துட்டு இது வந்து மறுபடியும் இந்த அரசியலை பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமாக பார்த்து இப்போ ராம்நாடுகளும் அதெல்லாம் மறக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டலு, நம்ம குடிமராப்பு, நிறைய விஷயங்கள் இருக்கு, எதுவுமே நம்ம மறக்க முடியாது. நம்ம இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா அது பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. நம்ம அதை மறந்துட்டு நம்ம அவர் பண்ண நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும். அதுதான் என்னோட ஆசை, வேற ஒன்று. இப்போ இது வந்து உங்களுக்கு இங்க ஏதாவது நீங்க ஆல்ரெடியே வந்து அவரை சந்திச்ச உடனே அந்த புகைப்படங்கள்லாம் வெளியாச்சு, பயங்கரமா. அது ஏதாவது உங்களை எதிர்மறையான ஒரு விமர்சனங்களை கொடுத்ததா? நாங்களும் நிறைய பார்த்தோம் சோஷியல் மீடியால ஃபுல்லா. இல்லை, எனக்கு வந்து அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு எதிர்ப்பு வரும். ஏன்னா நம்ம இதுக்கு கொஞ்சம் அகேன்ஸ்ட் அந்த டைம்ல நம்ம என்னன்னா நம்ம போய் சேர்ந்தனால அகேன்ஸ்டோட நான் போய் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தேன். ஆனா இவர் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் இப்போ யார் எடுத்து சொல்றது? நம்மளே மறுபடியும் நம்ம அதே பழசியை நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. இப்போ மறுபடியும் நிறைய மாறிடுச்சு. இந்த காலகட்டத்தில் இன்னமும் அந்த பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சு. ரத்தம் ஆயிருச்சு, பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சு. நம்ம இன்னமும் அந்த பழைய அரசியல பேசிக்கிட்டு இருந்தா ஒரு மாறுதல் இன்னும் வராதுல்ல. இப்போ ஏதாவது ரொம்ப என்ன வந்து காயப்படுத்துச்சு உங்களுடைய விமர்சனங்கள், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இல்லை, அந்த மாதிரி நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். என் நேச்சர் அது கிடையாது. எப்பவுமே நான் வந்து எதாவது அக்செப்ட் பண்ணிக்குவேன். எப்பவுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்குவேன். இப்போ வீட்டுல, குடும்பத்துல, இல்ல உங்களுடைய நண்பர்களே சொல்லியிருப்பாங்கல்ல, என்னையா டக்குன்னு ராஜா வந்து அரசியலுக்குள்ள? கண்டிப்பா. அது எப்படி சொல்லாம இருப்பாங்க? இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்போசிஷன் வரும். நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு முன்ன பின்னா எல்லாம் கேள்வி எழும்பும். எல்லாமே எதிர்பார்த்தது. ஏன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த மாதிரி இருக்கு. அரசியல் புரிதல் எனக்கு இப்போ இதான் ஃபர்ஸ்ட். எனக்கு அரசியல் வந்து எனக்கு முன்ன பின்னா எனக்கு இதில் வச்சுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கற்றுக்குவோம். நம்ம களத்தில் இறங்கினா நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். யோசிச்சிங்களா இது சரி வருமா நமக்கு அப்படின்னு யோசிச்சிங்க? நான் யோசித்தேன், ரொம்ப யோசித்தேன். என்ன, நான் இப்போ கொஞ்ச நாள் நமக்கு மேரேஜ் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் நம்ம அரசியலில் இறங்குவோம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, ஆனால் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டைம் எனக்கு அவங்களே அழைப்பு கொடுத்து நம்மளுக்கு பண்ணும்போது சரி மிஸ் பண்ண வேணாம், கண்டிப்பாக நம்ம. ஆனால் நிறைய கட்சியில இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்தது, நேரடியாகவே தெரியும். நிறைய சொல்ல போனா இப்ப நான் எந்த கட்சிக்கு போனாலும் எதிர்ப்பு இருக்கும். இப்ப இந்த கட்சிக்காக அவங்க திட்டுவாங்க, அப்ப அங்க போனா அது திட்டுவாங்க. அதனால எல்லாமே அது வந்து நம்ம சோசியல் வந்துட்டா நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை எதை நல்ல கிரிட்டிசிசமா கண்டிப்பா நம்ம ஏத்துக்கணும். அதை நம்ம பாலிசியா வச்சுக்கணும். ஆனா இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு டாக் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுடைய வழியில இருக்கக்கூடியவங்க தாத்தா அந்த அரசியல்ல இருந்தாங்க, 3 முறை தொடர்ச்சியா பதவியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களையே தோக்கடிச்சிட்டோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இவரெல்லாம் எப்படி நாங்க இது பண்ணுவோம்? எனக்கு இதுல வந்து தோக்குறது ஜெயிக்கிறது இதெல்லாம் எனக்கு இதே இல்லை. நம்ம அரசியல் வந்ததுக்கு காரணம் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுதான். எனக்கு தோக்கறதுலாம் எனக்கு இதே இல்லை. எனக்கு இதுல ஆசையும் இல்லை, அந்த பதவி ஆசை எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு இதை வந்து ஒரு கட்சியை வச்சு ஒரு சப்போர்ட் பண்றான், ஒரு மக்கள் கூட இறங்கி பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது வந்து நீங்க கேட்கலாம், நாமளாவே இப்படியே இருந்துட்டு பழகி பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னா என்னடா எவ்வளவுதான் எனக்கு இயல்ல கஷ்டம் எனக்கு பண்றதுக்கு. இதுனா இன்னும் எனக்கு வந்து ஒரு அரசியல்னா அவங்க கட்சி சப்போர்ட் இருக்கும், மக்களுக்கு நாளை பின்ன நம்ம இந்த கட்சி 26 ஜெயிச்சிச்சுன்னா இன்னும் அந்த மக்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணலாம். எனக்கு வந்து இதுலதான் எனக்கு வந்து அரசியல் பண்ணி வருமானம் வரணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவங்க மக்களுக்கு இன்னும் நல்லா பண்ணலாமே, அவங்களுக்கு இன்னமும் அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள்லாம் இன்னும் மேலிடத்துக்கு எடுத்துட்டு போய் அவங்களோட கஷ்டங்கள்லாம் இன்னும் பூர்த்தி பண்ணலாம். அந்த ஒரு விஷயம்தான். ராமநாதபுரத்துடைய முக்கிய தேவையா இப்ப என்னவா இருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா இந்த பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ட்ரக் அடிக்ஷன் நிறைய ஆகுது. நான் அதுக்கே நிறைய கேம்பெயின் போட்டு ஸ்போர்ட்ஸ்ல நிறைய அவங்களுக்கு ஒரு கேம்ப்லாம் நடத்தி அவங்களுக்கு நிறைய பண்ணுவேன், அவேர்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவு எராடிக் பண்ணணும் அந்த ட்ரக் சொசைட்டியை வந்து. கண்டிப்பாக ராமநாதபுரத்தில் அது ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். நீங்கள் இப்போ களத்துக்கு போகும்போது, இப்போ மீனவர்களோடலாம் பழகும்போது அவங்க மேக்ஸிமம் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவா இருக்கும்? கச்சத்தீவு எப்போ மீட்பீங்க அந்த இதுதான். ஏன்னா இப்போ பிரதமர் மோடியும் வந்து அதை பற்றி குரல் கொடுத்துருக்காரு, என் முதலமைச்சரும் அதுக்கு பரிந்துரை வச்சிருக்காங்க, எல்லாமே அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்.
இப்போ அம்மா என்ன சொன்னாங்க? ஏன்னா அம்மா வந்து நிறைய உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் அரசியலுக்குள்ள போறேம்மா அப்படின்னு சொன்னப்போ அம்மாவோட இல்லை, அம்மா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அது வந்து வேணாம் அப்படிலாம் எனக்கு சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் தாத்தா எம்பியாக இருந்தாங்க, கேஆர் நடராஜன் சொல்லிட்டு. ஏடிஎம்கேல எம்ஜிஆர் காலத்தில் எம்பியாக இருந்தாங்க. அதனால் அம்மாவுக்கு அவரோட கான்சிக்வன்சஸ் எல்லாமே நெகட்டிவ் எல்லாமே தெரியும். நம்ம ஃபேமிலிக்கும் அவங்களுக்கு அரசியலில் ஃபஸ்ட்டு வந்தாங்க, காங்கிரஸில் வந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அப்பாவுக்கு வந்து இந்த பொதுவாக இருக்கிற மாதிரி அப்பாவுக்கு மைண்ட் செட்டில் வெளியே வந்துட்டாங்க. பொதுவாகவே இருந்துக்குவோம் அப்படின்னு. நான் வந்து இதுக்காண்டி தான் வந்திருக்கேன், மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு என்ன தேவையோ இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அரண்மனைக்கு வந்திருந்தாங்க. கண்டிப்பா என்ன சொன்னாங்க? இல்லை, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அதுவும் இங்கே வர்றது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு வந்தாங்க. அரண்மனையை பார்க்கணும், அரண்மனையை சுற்றி பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நம்ம ராமர் காலத்துலேருந்தே நம்ம சேதுபதி இது இருக்குது. அதுவும் இந்த அரண்மனைலாம் பார்த்தீங்கன்னா 1670 கட்டின அரண்மனை, கிழவன் சேதுபதி பீரியடில் கட்டின அரண்மனை. இதுக்கெல்லாம் நான் சொன்னேன், இந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் எடுத்து சொன்னேன். அவங்களாம் ரொம்ப நான் எடுத்து சொன்னேன். ஏன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இதெல்லாம் ஏன் இத்தனை நாள் நம்ம இங்கே வந்திருக்கோம், நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரியலையே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஹிஸ்ட்ரிஸை இன்னும் சொன்ன நம்ம ஹிஸ்ட்ரிஸ் இன்னும் மறைக்கப்பட்டுருச்சு. நம்மளால் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் வெளியே தெரியப்படுத்தணும்னா, நான் ஆக்சுவலாக உள்ளே நான் இந்த ஃபீல்டு பப்ளிக்லேயே வந்தேன். நான் ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன், என்னோட மெயின் ஆசையை நம்ம முன்னோர்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெருமையை நிறைய பேர் மறைச்சிருப்பாங்க, தெரியாமல் போயிருக்கும். அவங்க இதை வெளியே கொண்டு வரது தான் என்னோட ஆசை. அதாவது முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கும் சரி, சமூக எல்லா விதமான இதுலையும், மொழிக்காண்டியும் சரி, மக்கள் நல்லதுக்கான சரி, எல்லா விதமான ஆஸ்பெக்ட்லயுமே நம்ம மத நல்லிணக்கத்தையே வந்து ரொம்ப அழகா அவங்க பேணி காத்து. கண்டிப்பா நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிழவன் விஜயராஜ் சேதுபதி அவங்க பீரியட்ல பார்த்தீங்கன்னா அவங்களும் சீதாக்காதி மரக்காயரும் ரொம்ப நெருக்கம். அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மினிஸ்டராக இருந்தவங்க, அவங்க கோர்ட்டில் மினிஸ்டராக இருந்தவங்க சீதாக்காதி மரக்காயரவங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நட்புத்தன்மை உடைய ஒரு சமுதாயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும். அப்பயே பார்த்தீங்கன்னா ஏர்வாடி தர்காவுக்கு 6266 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது கட்டுறாங்க, ராமேஸ்வரம் கோயில் கட்டுறாங்க. அது மேல்பார்வை பார்த்தது சீதாக்காதி மரக்காயர். அதில் உள்ள கற்கள் எல்லாமே இதானது அப்படியே நம்ம இன்னமும் அந்த பழைய பள்ளிவாசல் நீங்கள் பார்க்கலாம், கீழே இருக்கு. அது அப்படியே இன்னமும் நம்ம ஒரே கட்டடக்கலையில தான் இருக்கும். இப்பவுமே அதெல்லாம் ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டே ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு இன்னமுமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சொல்லிப்பானு தெரியல, ஏர்வாடி வந்து ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் வைஸ் அவங்களால கொண்டு வர முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ உத்திரோசமங்க கோயிலில் உள்ள சரிபாதியான வருமானத்தை அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஏர்வாடியோட டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டு கொடுத்து இந்த லெவலில் இப்போ இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஏன்னா நம்ம முன்னோர்களுடைய பேரை காப்பாற்றுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுல வந்து இப்போ அரசியலுக்குள்ளேயும் வந்தாச்சு. இது மூலமா நீங்க உங்களுடைய கோல் ஒன்று இருக்கும், இந்த கோல் எனக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்குன்னா எதெல்லாம்? நான் இப்பவுமே அதான் சொல்றேன், அப்பா பேரை எப்பவுமே அதை வந்து நான் எப்பவுமே மதிச்சு நடந்துக்கணும். அதை எந்த ஒரு இடத்துலையும் களங்கப்படுத்திடக்கூடாது. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இது. அவங்க அது இப்போ நான் அப்படிதான் இருக்கேன். என்னதான் விமர்சனம் எதுவுமே வந்தாலும் நான் அப்பாவோட பேரை எந்த இடத்துலையும் களங்கப்படுத்திடக்கூடாது. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நேரத்துக்கு நன்றி. நன்றி நன்றி பிரதர். உங்களுடைய அரசியல் பயணம் வந்து ரொம்ப எல்லோருக்குமானதா நீங்க சொன்னீங்க இல்லையா? எல்லோருக்குமானதா கண்டிப்பா கண்டிப்பா. எந்த ஒரு பொதுவானதா இருக்கும், எல்லாருக்குமே பொதுவானதா, எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரிதான் இருப்பேன். அந்த பாதையை நம்ம தொடர்ந்து உங்களுடைய பயணிக்க தான் போறோம். மக்கள் எல்லாருமே பார்க்க போறாங்க. நன்றி. ஸோ வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.